அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை எங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20:7. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார். காரணம், ஆண்டவருடைய கட்டளை என்னவென்று சொன்னால், என்னுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். பாருங்க, இதனுடைய அர்த்தம் ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய பெயரை தேவையில்லாத இடத்திலே உச்சரிப்பது, தேவையில்லாத இடத்திற்கு கொண்டு போய் அங்கே அந்த நாமத்தை பயன்படுத்துவது. இது நமக்கு ரொம்ப கவனமாய் பயன்படுத்தணும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். இந்த நாமத்தை நம்ம ஒரு நாளும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. தவறாக நாம் அதை கொண்டு போகக்கூடாது. தவறான இடத்துல அதை நாம் பயன்படுத்தி நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாக நேரிடும். எனவேதான் இந்த வசனத்தில் ஆண்டவர் 10 கற்பனைகளிலே இவர் இங்கே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லி. நான் ஒரு 3 காரியத்தை எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இது யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆண்டவர் கட்டளையை கொடுத்து கொஞ்ச நாள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாய் மலையில தேவனை சந்திக்கிறதற்காக அவர் ஏறி போய்விட்டார். ஆனால் கீழே ஆரோனோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தர்க்கம் பண்ணினார்கள். தர்க்கம் செய்து அவர்கள் தேவனை கோபம் ஊட்டி அவர்கள் கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை அவங்க ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை குறித்து வாசிக்கும் போது ஆரோன் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறான். அதை தான் இன்னைக்கு உங்களோடு கூட சொல்ல போகிறேன். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். யோசித்து பாருங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அங்கே அந்த கண்ணுக்குட்டியை ஜனங்கள்லாம் உட்கார்ந்து விளையாடி தங்களை நிர்வாணப்படுத்திக் கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆரோன் அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னால ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருக்கு பண்டிகை என்றான். என்னன்னா, புறப்பட்ட நாளிலிருந்து, அதாவது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் எகிப்தில் அவர்கள் எல்லாம் பஸ்காவை அடித்தாங்க இல்லையா, அந்த நாளிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வாயில வந்த வார்த்தை என்னன்னா, சகஜமாய் பிறந்த வார்த்தைனா கர்த்தர், யாவே. முன்னால யாவே என்ற வார்த்தையை பயன்படுத்திய பயந்தவர்கள், யாவே என்ற வார்த்தை அவர்களுக்கு கிடைத்த உடனே எப்போதெல்லாம் அவர்கள் அங்கே முடியுமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் சகஜமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். யோசித்து பாருங்க, இப்படிதான் நாமும் கூட வாழ்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெய்வ பயம் இல்லாமல் சகஜமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகள், தெய்வ பயம் இல்லாமல். இப்போ பேசிட்டே இருக்கும்போது இயேசு நாமத்தினால அப்படிலாம் சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது கர்த்தர் பார்க்குறாரு அப்போ சொல்லுவாங்க. இல்லைன்னா கடவுள் நாமத்துல சத்தியம் பண்றேன், இயேசு நாமத்துல சத்தியம் பண்றேன். இப்படியெல்லாம் அவங்க வாயில சகஜமாய் இந்த வார்த்தைகள் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எங்க பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தக்கூடாது, இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சும்மா நீங்க பேசிட்டு இருக்கிற சாதாரணமான வார்த்தைகள்ல நீங்க தேவையில்லாம ஒருவேளை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சகஜமாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நீங்க பயன்படுத்தி, இது பக்தியினால் பிறப்பது அல்ல, கருத்தோடு பிறக்கின்ற வார்த்தையும் அல்ல, மாறாக இது அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு கலந்து விட்டதினாலே வருகிற வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். நீங்கள் சும்மா வார்த்தைக்கெல்லாம் கர்த்தர் பார்க்க அப்படிலாம் சொல்கிறீங்களா, நீங்கள் அதை மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களா? ஒருவேளை இந்த கர்த்தருடைய பேரை சொல்லிட்டா என்னை நம்புவாங்க அப்படின்றதுனால நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறீங்களா? தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டான் ஆரோன். ஆனால் அதுக்கு பின்பாக பயங்கரமான வாதை வந்தது, பயங்கரமான அழிவை அவர்கள் சந்தித்தார்கள். தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சகஜமாய் அன்றாட வாழ்க்கையில நாம் கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற ஒரு சூழ்நிலை. இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உம்முடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இங்கு வாசிக்கிறோம், இரண்டாவதாக எலிசா
ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, சமாரியாவின் வாசல்ல நாளைக்கு 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் எலிசா. ஆனால் இங்கே நடந்தது என்ன? ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறவன் சொல்றான், கர்த்தர் வானத்திலிருந்து மதக திறந்தாலும் இது நடக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். இது இரண்டாவதாக தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை மட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை. கடவுள் நினைச்சா கூட அதெல்லாம் நடக்காது, கடவுளே நினைச்சா கூட அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், கடவுளே நினைச்சா கூட இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க, இப்படியெல்லாம் நம்ம சில நேரம் பயன்படுத்துறோம்ல. கர்த்தருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம காலத்துக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி ஒரு நியாய தீர்ப்பு செய்வோம். உண்மை அறியாமல் பேசி விடுவோம். நம்ம உண்மையான கருத்து என்ன அப்படின்னு தெரியாம நம்ம சில நேரங்கள்ல நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அத மாதிரி நீங்க பயன்படுத்துற வழக்கம் உங்களுக்கு உண்டா? இதுவும் கர்த்தருடைய நாமத்தை வீணில வணங்குற மாதிரி தான். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் அவரை பரீட்சை பார்த்தாங்க. கர்த்தரை பரீட்சை பார்க்கறதுக்காக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற இரண்டாவது கூட்டம். முதலாவது அன்றாட வாழ்க்கையில அவங்க பழகிவிட்டதுனால கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. இரண்டாவது, கர்த்தரை பரீட்சை பார்ப்பதற்காக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்துல கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கின இன்னொரு கூட்டத்தை குறித்து இயேசு எச்சரிக்கிறார். பாருங்களேன், லூக்கா 20ஆம் அதிகாரத்துல 46வது வசனம், நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களிலே உட்காரவும், விருந்துகளின் முதன்மையான இடங்களிலே இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள். மூன்றாவது, மாய்மாலத்தினால பயன்படுத்துகிற கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குற மூணாவது கூட்டம் யாரு? மாய்மாலத்தினால பயன்படுத்துறவங்க. யோசித்து பாருங்க, நீண்ட அங்கியை தரித்து சந்தைகளில் வெளியே திரிகிறாங்களாம், அங்கிகளோட வெளியில திரிகிறாங்களாம். ஆண்டவருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அந்த அங்கிகளை அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகும்போது அதை அவிழ்த்து வைக்க வேண்டும், அது தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் தற்பிக்கப்படணும் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். இங்கே நான் யார் என்று காண்பிக்கிறதற்காக கடவுளுடைய நாமத்தை தன்னுடைய அடையாளங்களிலும் தங்களுடைய பேச்சுக்களிலும் தெருவில் நின்று நான் ஜெபம் பண்ணுறதை மக்கள் பார்க்கணுன்றதுக்காக செய்கிறதும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. ஆண்டவர் அதை ஒரு நாள் விரும்ப மாட்டார். பிரியமானவர்களே, இது மாய்மாலத்தினால பயன்படுத்துகிற கர்த்தருடைய நாமம். மாய்மாலத்தினால அவங்க கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்களேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இங்க பாருங்க, அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டியதை வெளியரங்கமாய் மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள் இல்லையா? இது ஒரு பெரிய ஆபத்தானது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குறோமா? அதை மாதிரி சுயநலத்துக்காக, நான் யார் என்று காட்டுகிறதற்காக, மாய்மாலத்திற்காக, அன்றாட வழக்க வார்த்தையாக கர்த்தருடைய பெயரை பயன்படுத்துறது, இதெல்லாம் தேவனுக்கு கோபம் உண்டாகும். எனவே கவனமாக இருப்போம். யாத்ராகமம் 27 அந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யாத்ராகமம் 27 கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கவே கூடாது. ஜாக்கிரதையாக இருப்போம். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உங்கள் நாமத்தை எந்த விதத்திலும் நாங்கள் தேவையில்லாத இடத்துல ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்திடக்கூடாது. கவனமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் பேரை சொல்லி நாங்கள் சத்தியம் பண்ணி, உங்கள் பேரை சொல்லி நாங்கள் எங்களை நியாயப்படுத்தி, உங்கள் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் பக்திமான் என்று உலகத்தில் காட்டி கொள்ளுகிற இப்படிப்பட்ட தன்மைகள் எங்களை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே, நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த நாமத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் பயபக்தியோடு அதற்குரிய கனத்தை நாங்கள் செலுத்தி இந்த நாமத்தை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால நாங்கள் எத்தனையோ நேரம் இது மாதிரி தவறாக பயன்படுத்தி இருந்தாலும் நீங்கள் எங்களை மன்னிச்சு கிருபையாக எங்களை ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கம் வச்சு எங்களை நடத்துறீங்க. இதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் 4வது சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய வெற்றியின் ஊழியங்கள் மூலமாக 21 நாள் உபவாச ஜபத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள, குடும்பமாய் சபையாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய பல காரியங்கள், தேசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், நம்முடைய மாநிலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், இவைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட இந்த 21 நாள் உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் அந்த ஜபத்திலே கொண்டு வர போகிறீர்கள். நாம் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் நம்ம அதிகாலை ஜபத்திலையும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட மதியம் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் ஜூம் மூலமாக கூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜபம் ரொம்ப முக்கியமானது. 21 days கண்டினியூஸாக நம்ம ஜபத்தில் தரித்திருக்க போகிறோம். ஒருவேளை கூடி ஜெபிக்கிற நேரங்கள் இந்த 2 டைம், ஆனால் நம்ம எல்லாரும் நிறைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஒரு நாளைக்கு ஜெபத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். இந்த மாதிரி நேரங்களில் நிறைய நீங்கள் பைபிள் படிக்க போகிறீங்க. நிறையா குறைஞ்சபட்சம் ஒரு 4 அதிகாரமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்க பிரயாசப்படுங்க. ஒரு முழு புத்தகத்தை வாசித்து முடிக்க பிரயாசப்படுங்க. புதிய ஏற்பாடு அந்த 21 நாளில் வாசிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. இப்படி நிறையா திட்டங்களை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அதோடு கூட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, சில வயதானவர்கள் நாங்கள் மெடிசன் எடுக்கிறோமே ஃபாஸ்டிங் இருக்கலாமான்னு கேட்குறாங்க. மெடிசன் எடுக்கிறவங்க தயவுசெய்து நீங்கள் ரெகுலராக மெடிசன் எடுக்கிறதா இருந்தால் ஃபாஸ்டிங் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜெபம் பண்ணுங்க. தேவன் அறிவார். உங்கள் சரீர பலவீனத்தை கர்த்தர் அறிவார். அதே நேரம் நான் மெடிசன் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, எங்கள் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், டாக்டர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு, ஃபாஸ்டிங் எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றவங்க ஒருவேளை நீங்கள் காலையில் மாத்திரம் நீங்கள் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இல்லைனா 2 வேளை காலையிலையும் மதியமும் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படியும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை சொல்லி நான் ஜபிக்க போகிறோம். அந்த தலைப்பின் கீழே தான் நம்ம நிறைய ஜப குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நானும் அன்பு சகோதரன் மைக்கேல் ராஜ் அண்ணன் 2 பேருமே இந்த ஜபத்தை நடத்தவிருக்கிறோம். எனவே இப்போவுமே நீங்கள் ஆயத்தப்பட்டுருங்க. கீழே பார்க்குற இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அந்த குரூப்பில் உங்களை நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அதை தனியாக அதுக்குன்னு சொல்லியிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நாளும் அதில் தான் நம்ம ஜப குறிப்பையும் ஜூம் லிங்க்கையும் நம்ம கொடுக்க போகிறோம். எனவே நீங்கள் இப்போ ஆயத்தமாக இருங்க. இந்த ஜபம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நிச்சயமாக இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. நம்முடைய தேசத்துக்காக நிறையா விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். வரப்போகிற சில முக்கியமான சட்டங்கள், இது பெரிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இயற்றப்பட போகிற சட்டங்கள், இந்தியா முழுவதும் ஏற்படுத்த போகிற மதமாற்ற தடை சட்டம், இதெல்லாம் பெரிய பிளான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எஸ்தர் ராஜாத்தி 4 நாள் ஜெபம் பண்ணும்போதே கர்த்தர் அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். 21 நாள் தானியேல் ஜெபம் பண்ணும்போது அத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்ய மாட்டாரா? தேசிய அளவில் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் இருப்போம். எனவே நீங்கள் இந்த காரியத்துக்காக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் சொல்லுங்கள். சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் நம்ம இரவு நேரமும் ஜெபிக்கிறதற்கு நான் ஜெபம் பண்ணி அதுக்காக ஆயத்தப்படுறேன். ஆண்டவர் அனுமதித்தால் நைட்டும் நம்ம 1 மணி நேரம் கூடி ஜெபம் பண்ணிடுவோம். நம்ம இப்படி 1 மணி நேரம் நம்ம கூடி ஜெபம் பண்ணோன்னா எத்தனை மகிமையாக இருக்கும் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். God bless you.